வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயங்களும் தாராளமா கிடைக்கிறப்போ சந்தோஷப்படுற மனசு ஏதாவது ஒரு இழப்பை சந்திக்கும் போது தவிச்சு போயிடுது. இந்த இழப்புகள் எல்லாமே எல்லாருக்கும் பொதுவானதுதான் மெல்ல மெல்ல புரிய வச்சு மனசை பக்குவப்படுத்துது அறிவு. எப்பேற்பட்ட வேதனைகள் சோதனைகள் இப்படி எல்லாத்துல இருந்தும் எதிர்நீச்சல் போடுற மனசு ஒரே ஒரு விஷயத்துல ஏற்படுற இழப்பை மட்டும் தாங்கிக்கிறது இல்ல. அதாங்க உடல் ஆரோக்கியம். உண்மையிலேயே உடல் ஆரோக்கியம் மட்டும்தான் நமக்கு அடிப்படையான அவசியம். ஆனா எல்லாத்தையும் மீறி நம்ம நோய் தாக்குதலுக்கு ஆளாயிட்டா என்ன பண்றது? அதை சரி பண்ண நம்பகமான பாதுகாப்பான பக்க விளைவுகள் எதுவுமே இல்லாத மருத்துவம் நமக்கு தேவை. அதுல முக்கியமானது முதன்மையானது ஆயுர்வேதம். ஆயுர்வேத மருத்துவ முறையில மிக சிறந்த நிபுணரா மருத்துவ ஆராய்ச்சியில மாமேதியா விளங்கக்கூடியவர் ஆச்சாரியா ஸ்ரீ கிருஷ்ணவர்மா அவர்கள். இவரோட தெளிவான மருத்துவ ஞானம், நோயாளிகளுடைய வாழ்க்கை முறை, நோயினால் வரக்கூடிய வேதனைகள், இது எல்லாத்தையும் அலசி பார்த்து நம்ம உடல் ஆரோக்கியம் நல்ல முறையில இருக்கிறதுக்காக முறைப்படுத்தப்பட்ட ஒழுங்குமுறைகளை ஸ்ரீ வர்மாவுடைய வாழ்வியல் கோட்பாடு. ஆயுர்வேதத்தை அடிப்படையா கொண்ட வாழ்வியல் கோட்பாடு மூலமா எந்த ஒரு பக்க விளைவுகளுமே இல்லாத மருந்து வகைகள், கேப்சூல்ஸ் மற்றும் தைலம் வகைகளை ஸ்ரீ வர்மா பயோ நேச்சுரல்ஸ் நமக்கு உருவாக்கி தராங்க. கைகால்கள்ல இருக்கக்கூடிய மூட்டுகள், முதுகெலும்பு, கழுத்து பகுதியில இருக்கக்கூடிய எலும்புல ஏற்படக்கூடிய வலி, இந்த பாதிப்புகள் நமக்கு ஏன் வருது? இப்படி பல கேள்விகளுக்கு விடை கண்டுபிடிக்கிறதுக்கான வித்தியாசமான நிகழ்ச்சி தான் நம்ம ஸ்ரீ வர்மா பயோ நேச்சுரல்ஸோட மகாராஜா தைலம் அண்ட் கேப்சூல்ஸ். நம்ம வாழ்க்கையுடைய இறுதி கட்டம் வரைக்கும் உடம்பு நல்லா இருக்கணும், நம்ம கை கால் நல்லா இருக்கணுங்கிறது தான் நம்ம எல்லாருடைய எதிர்பார்ப்பு மற்றும் ஆசையும் கூட. அது நிராசையா மாறும்போது நம்ம மனசு உடைஞ்சு போயிடுது. நம்ம உடம்புலயே கை கால் வலிங்கிறது ஒரு முக்கிய இடத்தை பிடிக்குது. ஓடி ஆடி வேலை செய்யணும், ரொம்பவே கஷ்டப்பட்டு குடும்பத்துக்காக உழைக்கணும், நிறைய சம்பாதிக்கணும், நிறைய சாதிக்கணும்னு நாம எல்லாம் விருப்பப்படுறோம். ஆனா இந்த விருப்பத்துக்கு முட்டுக்கட்டையா இருக்கு நம்ம உடம்புல இருக்க வலிகள். அவங்க எல்லாருக்குமே மூலிகை உலகத்துடைய முத்தான பரிசா விளங்குவதுதான் மகாராஜா தைலம் அண்ட் கேப்சூல்ஸ். இது ஒரு சிறந்த நிவாரணி. இத பத்தி நான் பேசுறதை விட என்னோட கலந்துரையாட ஆச்சாரியா ஸ்ரீ கிருஷ்ணவர்மா அவர்களே இங்க வந்திருக்காரு. வணக்கம் டாக்டர். வணக்கம். 40 வயசுக்கு மேல முட்டு வலி, அப்புறமா முதுகு வலி, இதுல ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. இந்த வலிகள் ஏன் வருது டாக்டர்? பொதுவாவே 40 வயசுக்கு அப்புறமா வளர்ச்சிதை மாற்ற நச்சுக்கள்னாலையும் போதிய அளவு உடற்பயிற்சியின்மையினாலையும் சரியான நேரத்துக்கு உணவுகள் எடுத்துக்கொள்ளாதனாலையும் நம்ம உடம்புக்கு உள்ளால ஒரு டாக்ஸிசிட்டி உண்டாகிறது. இந்த டாக்ஸிசிட்டி எலும்புகள் ஒன்னோட ஒன்று உராயாம இருக்கிறதுக்கு சைனோவியல் ஃப்ளூயிட் இருக்கிறது. இந்த சைனோவியல் ஃப்ளூயிட்ல ஒரு ட்ரைனஸை கிரியேட் பண்ணிடுறது. இந்த ட்ரைனஸ் உண்டாகிறதுனால எலும்புகள் ஒன்னோட ஒன்று உராயுதா அப்படின்னா எலும்புகள் இணையிற இடத்துல ஒரு கார்டிலேஜ்னு சொல்லக்கூடிய அமைப்பு இருக்கிறது. இந்த கார்டிலேஜுக்கு நேரடியா நரம்புகளோ இரத்த குழாய்களோ கிடையாது. இந்த கார்டிலேஜ் ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்னா இந்த ரெண்டு கார்டிலேஜுக்கும் இடையில இருக்கக்கூடிய சைனோவியல் மெம்பரேன்ல இருந்து சுரக்கக்கூடிய சைனோவியல் ஃப்ளூயிடை தான் இதை எடுத்துக்கிறது. இந்த ட்ரைனஸ் என்ன பண்ணும்னா இந்த சைனோவியல் ஃப்ளூயிடை மொத்தமா உறைஞ்சு போக வைக்கிறது. அந்த நேரத்தில் எலும்புகள் ஒன்னோட ஒன்று அந்த உராய்வுத்தன்மை ஆகும்போது சிறியதா ஒரு வலி ஆரம்பமாகிறது. இந்த வலி நம்ம எதனாலன்னு தெரியாம வெறும் பெயின் கில்லர் மட்டும் எடுத்துக்குவோம். அந்த நேரத்தில் இந்த கார்டிலேஜை தாண்டி எலும்புகள்லையும் இந்த ட்ரைனஸ் பரவுறது. கொஞ்சம் நாளடைவு ஆகும்போது இது ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் சொல்லக்கூடிய மூட்டு எலும்பு தேய்மானம், அப்படி இல்லைனால் செர்விக்கல் ஸ்பாண்டைலிட்டிஸ் சொல்லக்கூடிய கழுத்து எலும்பு தேய்மானம், இடுப்பு எலும்பு தேய்மானம் சொல்லக்கூடிய லம்பார் ஸ்பாண்டைலிட்டிஸ், இந்த மாதிரி ஒரு தீவிரமான நோயா உடம்புல உருவாயிடுறது. எனக்கு ஒரு சின்ன டவுட் டாக்டர். நீங்க அந்த சொன்னீங்க அந்த மூட்டுக்கு நடுவில் இருக்க ஃப்ளூயிட் குறையும் போதுதான் கண்டிப்பா நமக்கு அந்த மூட்டு வலி வருது, அந்த முதுகு எலும்பு தேய்மானம்லாம் வருதுன்னு. இப்போ மகாராஜா தைலம் அண்ட் கேப்சூல்ஸால அந்த ஃப்ளூயிடை ஈடுகட்ட முடியுமா? திருப்பி அந்த ஃப்ளூயிட் சுரக்கமா? நிச்சயமா. நம்மளுக்கு இப்போ வெளியே ஒரு ஊண்டு வருது, அடிபட்டுறது, ஒரு புண்ணு ஆயிடுறது, அந்த புண்ணு ஆடுறது இல்லையா? அந்த புண்ணு ஆடுறதுக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தா அந்த இடத்த சுத்தமா வச்சிருக்கிறோம். அந்த இடத்துல நோய் தொத்து வராம நம்ம ஒழுங்கா பராமரிச்சிருந்தாவே அது குணமாயிடுறது. அதே போல மகாராஜா தைலம் வெளியே அப்ளை பண்ணும்போது மேலே அந்த தோல்ல இருக்கக்கூடிய ரத்த ஓட்டத்தை நன்னா பண்றது, உள்ளால இருக்கக்கூடிய தேய்மானம் அல்லது டீஜெனரேஷனை நம்ம சாப்பிடக்கூடிய மகாராஜா கேப்சூல்ஸ் அந்த இடத்துக்கு ரத்த ஓட்டத்தையும் நம்மளோட மின்னூட்டத்தையும் சரியான முறையில் வைக்கிறதுனால நம்ம உடம்புக்கு உள்ள இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பாற்றல் முழுமையான குணம் கிடைக்கிறது. தேய்மானம் ஆயிருக்கக்கூடிய எலும்புகளை
அதுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த சைனோவியல் ஃப்ளூயிடை வந்து திரும்ப லூப்ரிகேட் பண்றது வந்து மகாராஜா கேப்சூல்ஸோட ஒரு ஸ்பெஷாலிட்டி கேரக்டர். இது வந்து ஆயுர்வேத சாஸ்திரப்படி பார்க்கும்போது பஞ்சகர்மான்னு சொல்லக்கூடிய சிகிச்சையோட சாராம்சத்திலிருந்து நம்ம வடிவமைச்சிருக்கிறோம். இந்த கேப்சூலோட ஆக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னால், நாம கோஷ்டம்னு சொல்லக்கூடிய நம்மளோட ஜீரண மண்டலத்தில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றுறது. இந்த ஜீரண மண்டலத்தில் இருக்க நச்சுக்கள் வெளியானதுக்கு அப்புறம் நாம அந்த கேப்சூல் இருக்கக்கூடிய நேச்சுரல் கால்சியம், நம்மளோட போனுக்கு நரிஷ்மெண்ட் தேவையான கால்சியம் வந்து மகாராஜா கேப்சூல்ல இருக்கிறது. அப்போ நம்ம சாப்பாட்டில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எப்படி நம்மளோட நியூட்ரிஷனா பிளட்டை வந்து நரிஷ் பண்றது, அப்புறம் மசில்ஸை நரிஷ் பண்றது, அப்புறம் போனை நரிஷ் பண்றது, அப்புறம் நர்வஸ் சிஸ்டத்தை நரிஷ் பண்றது. இது சாதாரணமாக நம்ம சாப்பிடும் போதே அதில் இருக்கக்கூடிய நியூட்ரிஷன்ஸ் இந்த மாதிரி தான் ஒரு நரிஷ்மெண்ட் கொடுக்கறது. மகாராஜா கேப்சூல்ஸ் வந்து குறிப்பிட்ட மூலிகைகள், இமயமலையிலேருந்து வருவிக்கப்பட்ட அந்த மூலிகைகளோட எசன்ஸ்ல இருந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறோம். இது ஒவ்வொரு லேயரா நரிஷ் பண்ணி அந்த மூட்டு வலிக்கான அடிப்படை காரணியை வந்து சோதனை சிகிச்சையால முழுமையா வெளியேற்றுறது. ரசாயன கர்மான்னு சொல்லக்கூடிய இதோட ரசாயன ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஒவ்வொரு லேயரா நரிஷ் பண்ணும்போது மூட்டு வலி அல்லது எலும்பு தேய்மானம் அல்லது முதுகு எலும்பு தேய்மானம் இந்த இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் முழுமையா குணமாகறதோட ஃபியூச்சர்ல இந்த ப்ராப்ளம் வராத அளவுக்கு பிரிவென்ட் பண்ண முடியறது. எல்லா விதமான வலிகளுக்கும் ஒரே தீர்வு மகாராஜா கேப்சூல்ஸ் அண்ட் தைலம். மிஸ்டர் நடராஜன் ஒருத்தர், அவருக்கு வந்து பிரச்சனையே வித்தியாசமானதுதான். வசதி வாய்ப்புகளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாரு. வெயில், மழை, பனி எது வந்தாலும் காலையில எழுந்து தன்னோட ஃப்ரெண்ட்ஸுகளோட வாக்கிங் போயிடுவார். இப்படி ஒரு முறையான பழக்க வழக்கங்களோட வாழ்ந்த அவருக்கு வந்த கால் மூட்டு வலியால படுத்த படுக்கை ஆயிட்டாரு. அவருக்கு நடந்தது என்னங்கறத இப்ப நாம பார்க்கலாம். என்ன பாண்டியன், இவ்வளவு நேரம் ஆச்சு, நடராஜன் இன்னும் வரலையே? I think he will be on the way. ஓ, யூ ஆர் கரெக்ட். அதோ வந்துகிட்டு இருக்காரே. எஸ் எஸ். என்னாச்சு நடராஜனுக்கு? தாங்கி தாங்கி நடக்கிறாரு. ஓ, குட் மார்னிங். குட் மார்னிங். ஐ அம் லேட் டுடே. நீங்க வாக்கிங் போயிருக்கலாமே, ஏன் எனக்காக வெயிட் பண்றீங்க? தினமும் எல்லாரும் ஒன்னா தானே போவோம். டுடே யூ ஆர் லேட். கொஞ்சம் பேக் பெயின், அதான் லேட் ஆயிடுச்சு. ஓகே ஓகே ஓகே, நீங்க வேண்டாம், இங்க இருந்தே வார்ம் அப் பண்ணுங்க. நாங்க 2 பேரும் வாக்கிங் போயிட்டு வந்துடுறோம். இல்ல இல்ல, நானும் வரேன். அப்படியே சேர்ந்தே போலாம். ஓகே, லெட்ஸ் கோ. எப்பவும் சுறுசுறுப்பா இருப்பீங்களே, என்னாச்சு உங்களுக்கு? என்ன ஆச்சுன்னே தெரியல, கொஞ்ச நாளாவே என்கிட்ட இருந்த சுறுசுறுப்பு போயிடுச்சு. எப்ப இந்த பேக் பெயின் வந்ததோ அதுல இருந்து ஒரு வேலையும் ஒழுங்காவே செய்ய முடியல. சரி, பேக் பெயின் வந்தது இருக்கட்டும், அதுக்கு மெடிசின் ஏதாவது எடுத்தீங்களா? ட்ரை பண்ணேனே. அப்படியுமா என்ன வலி குறையல? குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். என்ன இன்னைக்கு வாக்கிங் லேட் போல இருக்கு? இல்ல இல்ல, என்னாலதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஓகே, நீங்க கண்டினியூ பண்ணுங்க. அப்புறம் Bye. பை. ஹேவ் a good day. இன்னைக்கே நடராஜன் வரலையே, என்னாச்சு அவருக்கு? என்னன்னே தெரியலையே. டைம் ஆயிடுச்சு, நாம வேணா போலாமா? ஓகே, லெட்ஸ் கோ. பதினஞ்சு நாள் ஆச்சு, நடராஜன் ஆளையே காணோம். ஆமா, நானும் அவருடைய மொபைல் போனுக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். அவருடைய போன் சுவிட்ச் ஆஃப்லயே இருக்கு. என்ன செஞ்சும் அவரை காண்டாக்ட் பண்ணவே முடியல. அதனால என்ன, நேரா வீட்லயே போய் பாத்துருவோம். அப்படியா? சரி, போலாமா? ஓகே, முதல்ல வாக்கிங்க முடிப்போம். வாங்க போலாம். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ், நாங்க நடராஜனோட ஃப்ரெண்ட்ஸ். அப்படியா? சார் வீட்ல இருக்காரா? இருக்காங்க, உள்ள வாங்க. பரவாயில்ல, நோ ப்ராப்ளம்.
மிஸ்டர் நடராஜன், வேணாம் வேணாம், படுத்துக்கோங்க. இட்ஸ் ஓகே. என்னாச்சு மேடம்? பிபி, சுகர், கொலஸ்ட்ரால் எல்லாமே அதிகமாயிருச்சு. பெயின் கில்லர் கூட எடுத்துக்கிட்டாரு. வேற எல்லா மெடிசனும் ட்ரை பண்ணி பார்த்துட்டாரு. என்ன பண்றதுனே புரியலைங்க. பையன் ஸ்டேட்ஸ்ல இருக்கான், பொண்ணு பெங்களூர்ல இருக்கா. எங்க கூடவே இருந்து எங்களை பாத்துக்கிறதுக்கு யாருமே இல்ல. we are helpless. டோன்ட் வரி மேடம். மிஸ்டர் பாண்டியன், யூ டூ ஒன் திங். கால் அவர் டாக்டர் சுப்பு. ஓகே. ஹலோ, குட் மார்னிங் டாக்டர். நான் பாண்டியன் பேசுறேன். என் வாக்கிங் ஃப்ரெண்ட் நட்ராஜன் தெரியும்ல, அவருக்கு 2 வீக்ஸா உடம்பு சரியில்லை. நீங்க வந்து பார்க்க முடியுமா? ஓகே, தேங்க்யூ டாக்டர். வி ஆர் வெயிட்டிங் ஃபார் யூ. மேடம், இன்னும் half an hourல டாக்டர் வந்துருவாரு. ஹி இஸ் எ பிரில்லியன்ட் டாக்டர். எஸ், நீங்க ரிலாக்ஸா இருங்க. அங்கதான். ஓகே ஓகே. ஒண்ணு இல்ல. வலிக்குதுங்களா? வலிக்குது. நார்மலா உங்களை மாதிரி ஏஜ்டு பர்சன்ஸ்க்கு வரக்கூடிய மூட்டு வலி தான் இது. அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டோ அதை எடுத்திருக்கணும். அதை விட்டுட்டு ஆர்டினரி பெயின் கில்லர் சாப்பிட்டனால தான் இந்த பிரச்சனையே. அதனால வாக்கிங் கூட இவரால போக முடியல. இதுக்கு என்ன டாக்டர் ட்ரீட்மெண்ட்? மகாராஜா. மகாராஜா? எஸ். மகாராஜா? எஸ். மகாராஜா ஆயுர்வேதிக் தைலம் அண்ட் கேப்சூல்ஸ். இது மகாராஜா ஆயுர்வேதிக் தைலம். இந்த தைலத்தை லேசா சூடு பண்ணி பெயின் இருக்கிற இடத்துல ரெகுலரா அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணி வெந்நீர் வச்சு ஒத்தரம் கொடுத்தா வலி படிப்படியா குறைஞ்சு பூரண குணமடைஞ்சிருவீங்க. இதுவும் ஸ்ரீ வர்மா பயோ நேச்சுரல்ஸோட மகாராஜா ஆயுர்வேதிக் கேப்சூல்ஸ். ஒரு நாளைக்கு 2 வேளைக்கு இந்த மாத்திரையை எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்க வலியும் படிப்படியா குறைஞ்சு பூரண குணமடைஞ்சிரும். இந்த 2த்தையும் நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்க மூட்டு வலி எங்க போச்சுனே தெரியாம திரும்பவும் நீங்க ஆக்டிவ் ஆயிடுவீங்க. மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். என்ன கொஞ்ச நேரம் நான் ஊர்லயே இல்ல, எல்லாமே டோட்டலா மாறி போயிடுச்சு. எல்லாம் மகாராஜா மகிமை தான் டாக்டர். கிரேட். இப்பெல்லாம் நாங்க வாக்கிங் இல்ல, ஒன்லி ஜாகிங். தேங்க்யூ டாக்டர். தேங்க்ஸ் எனக்கு இல்ல, மகாராஜாவுக்கு. தேங்க்யூ மகாராஜா. தேங்க்யூ. வயசான காலத்துல மனைவியோட தனிமையில வாழற நான் ஒரு ரிட்டையர்ட் பர்சன். என்னதான் கார் பங்களான்னு வசதியா இருந்தாலும் உடம்பு ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் இல்லையா? என் மூட்டு வலி பிரச்சனை என் சராசரி வாழ்க்கையை ரொம்பவே பாதிச்சிடுச்சு. அதனால எனக்கு இருந்த மத்த நோய்களும் என் கட்டுப்பாட்டை மீறி போயிடுச்சு. மகாராஜா தைலம் அண்ட் கேப்சூல்ஸ் நான் ரெகுலரா எடுத்துக்கிட்ட பிறகு என் வாழ்க்கையில ஒரு பெரிய மறுமலர்ச்சியே வந்துடுச்சு. அந்த அளவுக்கு ரொம்ப நம்பகமான, எந்த பக்க விளைவும் இல்லாத பர்ஃபெக்டான ஆயுர்வேதிக் மெடிசின் மகாராஜா தைலம் அண்ட் கேப்சூல்ஸ். இத நான் வெறும் மருந்துன்னு சொல்ல மாட்டேன். இப்ப இது என் ஃபேமிலியில ஒரு மெம்பர் ஆயிடுச்சு. ஐ வில் நெவர் ஃபர்கெட் மகாராஜா தைலம் அண்ட் கேப்சூல்ஸ். தள்ளாடுற நிலையில இருந்த ஒருத்தர் எப்படி துள்ளி குதிச்சு விளையாடுற குழந்தையா மாறிட்டாருன்னு பாத்தீங்களா? அதுதான் நம்ம மகாராஜா செஞ்ச மாயம். மகாராஜா தைலம் அண்ட் கேப்சூல்ஸ் மருந்து மாத்திரைகள்ங்கிற நிலையில இருந்து மாறி ஒவ்வொரு குடும்பத்திலயும் சந்தோஷத்தை உண்டாக்குற ஒரு உறுப்பினராவே மாறிடுச்சு. இத பயன்படுத்தி பலனடைஞ்சவங்க தங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ரெக்கமெண்ட் பண்றாங்க. அதே போல உங்களுக்கும் இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் எலும்பு தேய்மானம், மூட்டு வலி, முதுகு வலி, கழுத்து பகுதிகளில் வலி, இப்படி எந்த பிரச்சனை இருந்தனாலும் எப்ப வேணும்னாலும் ஸ்ரீ வர்மா பயோ நேச்சுரல்ஸ் தொடர்பு கொள்ளலாம். நீங்க 40 வயதை கடந்தவரா? அப்போ கண்டிப்பா உங்க வீட்டுல இருக்க வேண்டிய ஒரு ப்ராடக்ட் மகாராஜா கேப்சூல்ஸ் மற்றும் தைலம். ஒரு குடும்பத்துல மகன், மருமகள், பேரன்னு
எந்த ஒரு குறையுமே இல்லாம சந்தோஷமா வாழ்ந்த வயதான தம்பதி. முதுமையின் காரணமா ஏற்பட்ட மூட்டு வலியால தானா செஞ்சுக்கக்கூடிய வேலைகளை கூட செஞ்சுக்க முடியாம ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. முதியோர் இல்லத்துக்கு போய் அடைக்கலம் மாறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். ஏமா, நானும் உன்ன ரொம்ப நேரமா பாத்துக்கிட்டு இருக்கேன். ஏதோ யோசனையிலேயே இருக்க. மக மருமகளுக்கு பாரமா இருக்கணும் தானே இங்க வந்தோம். ஆனா இங்க வந்து இந்த சைக்கிள் எல்லாம் பார்த்த பிறகு என் பேர ராகுல் ஞாபகமாவே இருக்கு. அவனுக்கு இந்த மாதிரி சைக்கிள்னா ரொம்ப பிடிக்கும் இல்ல. தான் ஆடாட்டலும் தன் சதையாடும்னு கரெக்டா அவன் பர்த்டே அன்னைக்கு உனக்கு அவன் ஞாபகம் வந்துடுத்து. ஆமா, இன்னைக்கு அவன் பிறந்த நாள் இல்ல. வாங்க 2 பேரும் போய் குழந்தைய ஆசீர்வாதம் பண்ணிட்டு வந்துடலாம். ஏமா, உன் விருப்பப்படி தானே நாம அங்கே இருந்து இங்க வந்தோம். மறுபடியும் அங்கேயே போனோங்கிறிய. விருப்பப்பட்டா வந்த கால் முட்டி வலி, உங்களுக்கு அதே பிரச்சனை தானே? ஆமா, நம்ம 2 பேருக்கும் மூட்டு வலி பெருசா இருக்கு. எத்தனையோ மருந்து மாத்திரை சாப்பிட்டு ஒன்னும் பிரயோஜனமே இல்ல. நம்ம மகனுக்கும் மருமகளுக்கும் உதவியா இருக்கிறது போய் நாம பாரமா இருக்க வேண்டியதா போயிடுத்து. அவளையும் குத்தம் சொல்ல முடியாது. பாவம், அவ என்ன பண்ணுவா? அவ குடும்பத்தையும் பார்க்கணும், நம்மளையும் பார்க்கணும். எவ்வளவு நாள் தான் பொறுத்து போக முடியும்? கோபம் வரத்தானே செய்யும். ஆமா, என்ன பண்றது? அவமானம் தாங்க முடியல. தன்மானம் தான் பெருசுன்னு வீட்டை விட்டு வந்துட்டோம். நம்ம புள்ள எவ்வளவோ சொல்லி பார்த்தான். நீங்களும் தான் அவன் சொன்னதை கேட்கல. சரி, நடந்து போச்சு, அதை விடு. எப்படியும் மருமக கூட தான் அந்த பையன் இருப்பான். அதான் ராகுல், நம்ம பேராண்டி. அவனுக்கு போன் பண்ணி 2 பேரும் சேர்ந்து பர்த்டே விஷ் பண்ணலாம். வா. சரிங்க. இந்த உன் மருமகிட்ட பேசு. பேரன் லைன்ல வந்தா என்கிட்ட கொடு. ஹலோ ஹலோ கவிதா. சொல்லுங்க அத்தை. எல்லாரும் நல்லா இருக்கீங்களாமா? இருக்கும். இப்ப எதுக்கு கால் பண்ணீங்க? அர்ஜென்ட்டா ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கேன். கோச்சுக்காதம்மா, இன்னைக்கு ராகுலோட பிறந்த நாளாச்சே. அவனை பார்த்து பேசணும் போல இருந்துச்சு. அவன் உன் கூட இருக்கானா? இல்ல, அவன் ஸ்பெஷல் கிளாஸ் போயிருக்கான். வரதுக்கு லேட் ஆகும். சரிம்மா, நீயே அவன் வீட்டுக்கு வந்தது கால் பண்ணுமா. அவன் எத்தனை மணிக்குமா வருவான்? அவன் பிஸியா இருக்கான். ஸ்பெஷல் கிளாஸ் முடிச்சு டியூஷன் வேற போகணும். எக்ஸாம்ஸ்க்கு வேற ப்ரிப்பேர் பண்ணணும். அவன் ரொம்ப பிஸி. என்னன்னு என்கிட்ட சொல்லுங்க. அவன் பிறந்த நாளைக்கு நாங்க வாழ்த்து சொல்லணும்னு ஆசையா இருக்குமா. அதனாலதாம்மா. அவ்வளவுதானே? நீங்க வாழ்த்துனத நானே அவன் கிட்ட சொல்லிடுறேன். போதுமா? சரிம்மா. பேரு மேல திடீர்னு அன்பு வந்துருச்சு. வாங்க டாக்டர். என்ன சார், நீங்களும் அவங்கள மாதிரியே யோகா பிராக்டிஸ் பண்றீங்களா? ஏன் நான் செய்ய கூடாதா? தாராளமா செய்யலாம். அதுக்காக தான் டாக்டர் வந்திருக்காங்க. வணக்கம். உட்காருங்க டாக்டர். உங்க மூட்டு வலியை கியூர் பண்ணதான் டாக்டர் சுவாதிய வர வச்சிருக்கேன். அப்படியா? என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. மூட்டுல வலி அதிகமா கால் தானே? டாக்டர், எனக்கு கூட 2 மூட்டுலயும் பிரச்சனை இருக்கு. மெதுவா கால் தூக்குங்க. வலி இருக்கா? அப்படியே கீழே வைங்க. டாக்டர், மோஸ்ட்லி இங்க வர்ற பல பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கு. இன்னும் சொல்ல போனா இந்த மூட்டு வலி பிரச்சனையாலதான் அவங்க வீட்டுல பல மனஸ்தாபங்கள். அதனாலதான் முதியோர் இல்லத்துக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. எதனால எப்படி டாக்டர்? பொதுவா வயசு ஆக எல்லாருக்கும் மூட்டு பகுதிகள்ல தேய்மானம் வரும். பல பேருக்கு வயசாகும் போது மூட்டு தேய்மானமும், அது மட்டும் இல்லாம திரவம் சரியானபடி சுரக்காததுனால மூட்டுகள் உராயும் போது பயங்கர வலி ஏற்படும். தாங்க முடியாத வேதனையை கொடுக்கும். இந்த வேதனை அதிகமாகறதுனால அதை சரி பண்றதுக்கு சர்ஜரி செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாயிடுறாங்க. அப்ப உங்களுக்கு சர்ஜரி பண்ணணுமா டாக்டர்? நோ, அதுக்கு அவசியமே இல்ல. அப்ப என்னதான் ரெமெடி? மகாராஜா தான். மகாராஜா? மகாராஜா? எஸ், மகாராஜா தைலம் மற்றும் கேப்சூல்ஸ். மகாராஜா தைலத்தை உங்களுக்கு வலி இருக்கிற பகுதிகளை தேய்ச்சி ஒத்தரம் கொடுக்கணும். அதோட டெய்லி 2 வேளை கேப்சூல்ஸ் எடுத்துக்கணும். இத தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தாலே போதும். அப்புறம் பாருங்க 10% பூர்ண குணம் ஆயிடும். அப்படியே டாக்டர்?
ஆனா சில டாக்டர்ஸ் அறுவை சிகிச்சை அது இதுன்னு சொல்றாங்களே. மகாராஜா தைலத்தையும் கேப்சூல்ஸையும் பயன்படுத்தினா அப்புறம் அறுவை சிகிச்சைக்கு அவசியமே இல்ல. சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது. வலி வேதனை எல்லாம் போய் வயசு குறைஞ்ச மாதிரி ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணுவீங்க. எப்பவும் போல இயல்பான வாழ்க்கையில நிம்மதியா ஹாயா இருக்கலாம். இந்தாங்கம்மா. ரொம்ப நன்றி டாக்டர். இத 2 பேரும் யூஸ் பண்ணுங்க. ஆமா சார், நீங்க ரெகுலரா இந்த மகாராஜா தைலத்தையும் கேப்சூல்ஸையும் யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு சீக்கிரத்திலேயே குணம் தெரியும். அதுவும் இல்லாம மூட்டு வலி சரியாயிடும். இவங்கள மாதிரியே நீங்களும் யோகா பண்ணலாம். அப்படியா? தேங்க்ஸ் டு மகாராஜா. என் பேர் சாரதா. நான் இந்த அன்னை தெரசா முதியோர் காப்பகத்தை 10 வருஷமா நடத்திட்டு வரேன். எங்க இல்லத்துல ஆதரவற்ற வயதான ஆண்கள் பெண்கள்னு நிறைய பேர் இருக்காங்க. இங்க பெரும்பாலும் உடல்நிலை பாதிக்கப்பட்டு அவங்க வீட்டுல இருக்கவங்க கவனிக்க முடியாம, அதுவும் குறிப்பா ஆர்த்ரைட்டிஸ் எனப்படும் மூட்டு வலி, ஜாயிண்ட் பெயின், இடுப்பு வலினால பாதிக்கப்பட்டு அவங்க வேலைகளை அவங்களாலேயே செய்ய முடியாத நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க. அதனால குடும்பத்துக்கு பாரமா இருக்க வேண்டாம்னு நினைச்சு வீட்டை விட்டு வெளியே வந்தவங்க தான் இங்க அதிகம். மனுஷங்க வாழ்க்கையில எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த மூட்டு வலி பிரச்சனை மட்டும் நம்ம தன்னம்பிக்கைய சுத்தமா சீர்குலைச்சிருது. அந்த மாதிரி மூட்டு வலி வந்தவங்களுக்கு வெறும் அடைக்கல மட்டும் கொடுக்காம அவங்க வலியில இருந்து விடுதலை ஆகுறதுக்கு என்ன தீர்வுன்னு தேடும் போது கிடைச்சதுதான் ஸ்ரீ வர்மா பயோ நேச்சுரல்ஸ் தயாரிப்பான மகாராஜா தைலம் மற்றும் கேப்சூல்ஸ். எங்க அன்னை தெரசா முதியோர் இல்லத்துல மூட்டு வலியால பாதிக்கப்பட்ட நிறைய பேர் மகாராஜா தைலம் மற்றும் மகாராஜா கேப்சூல்ஸ் இத அவங்க ரெகுலரா யூஸ் பண்ணி இப்ப அவங்களுக்கு கம்ப்ளீட்டா கியூர் ஆயிடுச்சு. அதனால அவங்க வேலைகளை அவங்களாலேயே செஞ்சுக்க முடியறதால ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அதனாலதான் சொல்றேன், நீங்க 40 வயசுக்கு மேற்பட்டவரா இருந்தா கண்டிப்பா உங்க வீட்டுல இருக்க வேண்டியது மகாராஜா தைலம் மற்றும் மகாராஜா கேப்சூல்ஸ். பிரிந்த குடும்பம் ஒன்னாயிடுச்சு. தங்களோட சராசரியான வேலைகளை கூட செஞ்சுக்க முடியாம கஷ்டப்பட்ட அவங்க இன்னைக்கு தன்னுடைய மருமகள் மற்றும் பேரனுக்கு உதவியா இருக்காங்க. மகாராஜா தைலம் மற்றும் கேப்சூல்ஸ தொடர்ந்து பயன்படுத்தி இன்னைக்கு எந்நேரமும் ஆக்டிவா இருக்காங்க. இதே போன்ற பிரச்சனை உங்களுக்கோ இல்ல உங்களை சார்ந்தவங்களுக்கோ இருக்குதுன்னு தெரிஞ்சா ஸ்ரீ வர்மா பயோ நேச்சுரல்ஸோட மகாராஜா தைலம் மற்றும் கேப்சூல்ஸ் பரிசா கொடுங்க. ஆண்களை விட பெண்கள் அதிக அளவுக்கு வேலை பார்க்கறாங்க. அவங்க வேலைக்கு போற பெண்களா இருக்கட்டும், இல்ல ஒரு வீட்லயே இருக்க பெண்களா இருக்கட்டும், அவங்க காலையில எழுதுறதுல நைட்டு படுக்கிற வரைக்கும் எக்ஸசைஸே செய்ய வேண்டிய இது இல்லாத அளவுக்கு அதிகமான வேலை செய்யறாங்க. அப்படி இருக்கும்போது எதுக்காக அவங்க வெயிட் போடுறாங்க, முட்டி தேயுது, முதுகு வலி வருது, இதெல்லாம் எதனால? மிகினும் குறையினும் நோய் செய்யும் வழி முதலாம் உண்டு. வேலை செய்யாம இருக்கிறதும் பிரச்சனை, அதிகமா வேலை செய்யறதும் பிரச்சனை. இந்த பெண்களை பொறுத்தளவுல குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு அவங்க ஃபேமிலி மேலே அட்டாச்மெண்ட் ரொம்ப ஜாஸ்தி. எல்லா வேலையும் பார்த்து பார்த்து பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அந்த வேலை பண்ணுற அளவுக்கு தேவையான அளவுக்கு போஷாக்கு சாப்பாடு டைமுக்கு எடுத்துக்கிறாங்களான்னா நிச்சயமாக இல்லை. வீட்டில் ஒரு வீட்டுக்காரர் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் சாப்பிடுவேன். இது எல்லாருமே பெரும்பாலும் ஃபாலோ பண்ணுறாங்க. இதோட ப்ராப்ளம் என்னன்னு அவங்களுக்கு தெரியல. டைமுக்கு சாப்பிடும்போது அந்த சாப்பாட்டில் இருக்கக்கூடிய தேவையான கார்போஹைட்ரேட்டும் புரோட்டீனையும் உடம்பு எடுத்துக்கிறது. அந்த டைம் மாறி சாப்பிடும்போது அதே சாப்பாடு ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகிடுறது. நாம் அதிகமாக வேலை பண்ணும்போது அந்த ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகிறது நம்ம ஃபீல் பண்ணுறது கிடையாது. ஆனால் கொஞ்சம் நாளடைவில் இந்த ஃபேட் நம்மளோட இரத்த நாளங்களில் எல்லாமே சின்னதாக ஒரு அடைப்பை கொண்டு வர்றது. அப்போ உடம்பு பார்க்கறதுக்கு சாதாரணமாக இருந்தாலும் உள்ள ஒரு ஹெவினஸ் இருக்கும். அப்போ அந்த மூட்டு வலின்னு சொல்லக்கூடியது நேரத்துக்கு சாப்பிடாம நேரம் தப்பி சாப்பிடுறது, அதே போல வேலை ஜாஸ்தி இருக்கிறது, உடம்பு கொஞ்சம் வலி வருது, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம், இல்லை ஹஸ்பண்டை கொஞ்சம் ஹெல்ப் பண்ண சொல்லலாம், அது பார்க்கறது இல்லை. அவரை கஷ்டப்படுத்தக்கூடாதுங்கிறதுக்காக என்ன பண்ணுறோம், எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யும்போது அந்த வலியோட பாதிப்பு அதிகமாகி அது தீவிரமானதுக்கு அப்புறம் தான் அதை உணர்றாங்க. அதனால வேலையெல்லாம் செய்கிறோம் இருந்தும் தேய்மானம் ஆகிறது அப்படின்னால் இல்லை கண்டினியூஸாக நின்று சமைக்கிறது அவாய்ட் பண்ணலாம். கொஞ்ச நேரம் சமையல் பண்ணிட்டு கொஞ்சம் டயர்டாக இருக்கிறது, ஒரு 5 நிமிஷம் உட்காந்துக்கலாம். அந்த போஸ்டரல் சேஞ்சஸ் நிச்சயமாக ஹெல்ப் பண்ணும். இது குடும்ப தலைவிகள் எல்லாருமே பின்பற்றினாங்கன்னா அவங்களோட முதுகு வலி மூட்டு வலியிலிருந்து நிச்சயமாக நிவாரணம் கிடைக்கும். பெண்களுக்கு டெலிவரிக்கு அப்புறம் எதுக்காக இந்த முதுகு வலி இடுப்பு வலிலாம் வருது? இதுல இருந்து முழுமையான நிவாரணம் இல்லையா?
பெண்களை பொறுத்தளவில் இன்னைக்கு இருக்கக்கூடிய சமுதாய சூழ்நிலையில அவங்களோட டெலிவரின்னு சொல்றது அவங்க டிசைட் பண்றதோ நேச்சர் டிசைட் பண்றதோ இல்லை. சாஸ்திரம் சம்பிரதாயம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல நேரம் நல்ல நாள் அந்த மாதிரி சிசேரியன் பண்ணிக்கிறாங்க, அல்லது they are forced to do a cesarean. இது அவங்களுக்கு தேவை இருக்கா தேவை இல்லையாங்கிறது அவங்களுக்கு தெரியல. அவங்க கன்சீவ் ஆகிற டைம்ல இருந்து தேவையான உடற்பயிற்சிகள் அவங்க பண்றதா இருந்துச்சுனால் அவங்களோட இடுப்பு எலும்புகள் அந்த பெல்விக் போன் டெலிவரி டைம்ல ஒரு பிளெக்சிபிலிட்டி நன்னாவே கொடுக்கும். நேச்சுரல் டெலிவரிக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இந்த மாதிரி உடல் இயக்கம் இல்லாம இருக்கிறது, அப்போ டெலிவரி டைம்ல காம்ப்ளிகேஷன் வராம இருக்கணுங்கிறதுக்காக டாக்டர்ஸ் சிசேரியன் அட்வைஸ் பண்றாங்க. இந்த சிசேரியனோட காம்ப்ளிகேஷன் என்னன்னா, இந்த சிசேரியனுக்கு கொடுக்கக்கூடிய அனஸ்தீஷியா ஸ்பைனல் போன்ல கொடுக்கறாங்க. இந்த ஸ்பைனல் போன்ல எப்பவுமே ஒரு சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் அல்லது ஒரு நீடில் இன்சென்ஷன் எது பண்ணாலும் அது ஃபியூச்சர்ல ஒரு ப்ராப்ளமேட்டிக் கண்டிஷனை கொண்டு வருது. ஸோ பெண்களை பொறுத்தளவுல இந்த சிசேரியன் இருக்கிறதா இருந்துச்சுன்னா நிச்சயமா அவங்களுக்கு டிஸ்க்ல ப்ராப்ளம் வருது. இல்ல நார்மல் டெலிவரி ஆனா கூட அதுக்கப்புறம் அவங்களுக்கு இடுப்பெலும்புல வலி வருது. இது ஏன்னு கேட்டோம்னால், டெலிவரிக்கு அப்புறம் அவங்களோட ஸ்டமக் மசில்ஸும் ஹிப் மசில்ஸும் ரொம்ப வீக்கா இருக்கும். டாக்டர்ஸ் ரொம்ப கேஷுவலா சொல்லுவாங்க, ஒரு 3 மாசத்துக்கு அப்புறம் நீங்க எக்ஸசைஸ் பண்ணணுமா அப்படின்னு அட்வைஸ் பண்ணி அனுப்பிடுவாங்க. ஆனால் அதோட முக்கியத்துவம் பெண்களுக்கு தெரியறது இல்லை. நாம ரொம்ப தெளிவா சொல்றோம், கண்டிப்பாக டெலிவரிக்கு அப்புறம் 3 மாசத்துக்கு அப்புறம் யோகா அல்லது எளிய உடற்பயிற்சிகள் நிச்சயமா பண்ணணும். பண்றதா இருந்துச்சுனால் அவங்களுக்கு ஆஃப்டர் டெலிவரி வரக்கூடிய இந்த பேக் பெயின் நிச்சயமா வராது. இப்போ பெண்களுக்கு இந்த பீரியட்ஸ் டைம்ல முதுகு வலி, இடுப்பு வலி, அதே போல கால்ல ஒரு ரேடியேட்டிங் பெயின், இது எல்லாமே அந்த வயிற்று வலியோட சேர்ந்து வருது. இந்த வலிகளால பிற்காலத்துல அவங்களுக்கு டிஸ்க்ல பெயின் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? இந்த வலிகள் வராம தவிர்க்க முடியுமா? இப்போதைக்கு சாதாரணமாவே பீரியட்ஸ் டைம்ல ஸ்டமக்ல ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கிறது, அதை நேச்சரல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஆனால் யூட்ரஸோட ஃபங்க்ஷன் நார்மலா இல்லாமல் ஒரு அன்பேரபிள் பெயின் இருக்கிறது, அதை அவாய்ட் பண்றதுக்காக பெயின் கில்லர் மட்டும் எடுத்துக்கிறோம். இந்த அன்பேரபிள் பெயின் எதனால வருது அப்படின்னா, அவங்களோட சுவாதிஷ்டான சக்கரம் அந்த எண்டோக்ரைன் கிளாண்ட் ப்ராப்பரா ஃபங்க்ஷன் ஆகல. இதனால அந்த மென்ஸ்ட்ரல் பிளட் எக்ஸ்கிரீட் பண்றதுக்கு ஓவரா ஸ்ட்ரெயின் ஆகிறது. நாளடைவில் அவங்களோட நர்வஸ் சிஸ்டம் அஃபெக்ட் ஆகி நிச்சயமா அவங்களுக்கு ஸ்பைன்ல ப்ராப்ளம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. இது தவிர்க்கிறதுக்கு நம்ம பீரியட்ஸ் டைம்ல என்ன பண்ண சொல்றோம்னா, முதுகுல மகாராஜ தைலம் அப்ளை பண்ணிக்கலாம். அதே போல வயர்ல தொப்புள் பக்கத்திலே மகாராஜ தைலம் அப்ளை பண்ணும்போது சர்க்குலேஷன் பெட்டரா இருக்கிறது. அப்போ இந்த ஸ்ட்ரெயின் பண்ணி அந்த பீரியட்ஸ் ஃப்ளோ இருக்கிறத நம்ம அவாய்ட் பண்ணிக்க முடியும். இது ஆரம்ப காலத்திலே நம்ம இதை தொடர்ந்து பழக்கத்துல கொண்டு வரதா இருந்துச்சுனால் நிச்சயமா பீரியட்ஸ் டைம்ல இருக்கக்கூடிய பெயின் அவாய்ட் பண்ணிக்க முடியும். ஃபியூச்சர்ல டிஸ்க்ல வரக்கூடிய டீஜெனரேட்டிவ் ஆர்த்ரைட்டிஸை நம்ம நிச்சயமா அவாய்ட் பண்ணிக்கலாம். For consultation, Dr. Velviri, BS MS MD, Chief Medical Officer. Dr. Velmani, BAMS, Medical Director. மகாராஜா தைலம் அண்ட் கேப்சூல்ஸ் இப்பொழுது அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கிறது. Sri Varma Hospital, number 63, Orcott Road, Kodambakam, Chennai 24. Phone 6516-7372, 6543-1432. Sri Varma Hospitals, number 12, Beach Road, Pondicherry. Phone 0413-2224931, 0413-2224932.